எந்த மாவட்டத்துல இருந்து உங்களுக்கு அதிகமான விண்ணப்பங்களோ இல்ல சஜஷன்ஸ் வந்தது? அதுல குறிப்பா எதை நீங்க ஈஸியா கன்வெர்ட் பண்ண முடியும் அப்படின்னு நினைக்கிறீங்க? கேட்கல, என்ன சொல்றீங்க? எந்த மாவட்டத்துல இருந்து உங்களுக்கு அதிகமான சஜஷன்ஸ் வந்தது, அதுல கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க? அது எல்லா மாவட்டங்களும் கனமா இருக்கு, பெட்டியை பார்த்தாலே கனமா இருக்குது. அதனால மக்கள் அதிகமா கொடுத்திருக்காங்கன்னு பெட்டியை திறந்து பார்த்தாதான் எவ்வளவு கோரிக்கைகள் எந்த மாவட்டத்திலிருந்து வந்திருக்கும். ஆனா எந்த பெட்டியும் கனம் இல்லாம இல்ல, எல்லா பெட்டியும் கனமா தான் இருக்கு. அதனால மக்கள் நிறைய கோரிக்கைகள் கொடுத்திருக்கிறார்கள் என்று தெரிகிறது. அதே மாதிரி 17,500 என்ட்ரிஸ் ஆன்லைன்ல, அதுவும் நாங்க நினைத்ததை விட அதிகமாக வந்திருக்கிறது என்பதுதான். அதோட ஸ்பிளிட் இருந்ததுன்னா எத்தனை இல்ல. அதே மாதிரி நாங்க 2-3 சென்டர் போனோம். அதுல நாமக்கல் அண்ணன் KP ராமலிங்கம் அவர்கள், அண்ணன் அர்ஜுன் மூர்த்தி அவங்க எல்லாம் வந்திருந்தாங்க. அங்க ஏறக்குறைய எல்லா துறையை சார்ந்தவர்களையும் நாங்க சந்தித்தோம். லாரி ஓட்டுநர்கள், பொற்கொள்ளர்கள், சிறு குறு வியாபாரிகள், எல்லா வகையான மக்கள், விவசாயிகள், எல்லா வகையான மக்களையும் நாங்க அங்க சந்திச்சோம். அதே மாதிரி காஞ்சிபுரத்துல நெசவாள மக்களை அவங்க வீட்டுக்கே போய் சந்திச்சோம். நிறைய பிரச்சனைகளை நாங்கள் தெரிந்து கொண்டோம். அதே மாதிரி மீனவர்கள் ஏரியாவுக்கு சென்றிருக்கிறோம். மற்றபடி பல இடங்களில் அவர்களே எங்களுக்கு, அதே மாதிரி டெல்டா ரீஜன்ல மிக மிக சிறப்பாக நடைபெற்றது. அந்த டெல்டா ரீஜன்ல பாத்தீங்கன்னா அனைத்து துறையான விவசாய சங்கங்களும் வந்திருந்தாங்க. கட்சி பாகுபாடின்றி வந்திருந்தாங்க. இத மாதிரி பாஜக இருந்து நேரடியாகவே வந்திருப்பது எங்களுக்கு மிக்க மகிழ்ச்சியை தருகிறதுன்னு சொன்னாங்க. அங்கேயும் அதே தான் சொன்னாங்க. அதனால மக்கள் மிகுந்த மகிழ்ச்சியோடு கலந்து கொண்டார்கள் என்பதை நான் பதிவு செய்கிறேன். இங்க இந்த ஆன்லைன்ல வந்ததுல பாத்தீங்கன்னா 2145 என்ட்ரிஸ் அக்ரிகல்ச்சர் மூலமாவே வந்திருக்கு. அடுத்து 1484 கல்வி சம்பந்தமா வந்திருக்கு. 1443 இளைஞர் நலம் சார்ந்து வந்திருக்கு. 1213 மற்ற மிஸ்செலேனியஸ் அது வழி வந்திருக்கு. 1100 சோசியல் வெல்ஃபேர் வந்திருக்கு. ஆக மொத்தம் 13,827 38 மாவட்டங்கள்ல இருந்து ரெப்ரசன்டேஷன் வந்திருக்கு. 234 தொகுதிகள்ல இருந்து ரெப்ரசன்டேஷன் வந்திருக்கு. ஆக இது எங்களுக்கு மிகுந்த உற்சாகத்தை தருகிறது. ஆக பாஜக ஒரு மிஸ்டு கால் கொடுத்தா அதை நாம ரெஸ்பாண்ட் பண்ணணும்னு இத்தனை பேர் நினைத்திருக்கிறார்கள் என்று வரும் பொழுது மக்கள் அதிகம் எதிர்பார்க்கிறார்கள். மக்கள் இன்று தனக்காக யார் செய்வார்கள் என்பதை எதிர்பார்த்திருக்கிறார்கள். இந்த அரசு மீது மக்கள் எந்த அளவிற்கு அவநம்பிக்கையோடு இருக்கிறார்கள் என்பதை நான் இங்கே பதிவு செய்கிறேன். பிரதான கட்சிகளான திமுகவா இருக்கட்டும் இல்ல அதிமுகவா இருக்கட்டும், அவங்க பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிற மாதிரி அவங்களுடைய எலெக்ஷன் மேனிபெஸ்டோ இருக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. என்னப்பா? முக்கியமான கட்சிகளான அதிமுகவா இருக்கட்டும் திமுகவா இருக்கட்டும், உங்களுடைய அலையன்ஸ் பார்ட்னர் அதிமுக இருக்கட்டும், அவங்க பெண்களை முக்கியத்துவம் கொடுக்கிற மாதிரி அவங்களோட எலெக்ஷன் மேனிபெஸ்டோ இருக்கும். ஏற்கனவே ஃபர்ஸ்ட் பேஸ், செகண்ட் பேஸ், தேர்ட் பேஸ் அறிவிச்சிருந்தாங்க. பாஜகவோட பெண்களை டார்கெட் பண்ணி என்ன பாஜக நீங்க பீகார்ல பாத்தீங்கன்னா சரி, மகாராஷ்டிரால பாத்தீங்கன்னா சரி, லாக்பதி அப்படின்னு ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருந்தாங்க. 74 லட்சம் பேருக்கு மகாராஷ்டிரால லட்சாதிபதி ஆக்குவதற்கு ஏற்பாடு நடைபெற்றது. அதனால நாம தற்காலிகமாக ஒன்று கொடுத்து அது அவங்க கையில இருந்து செலவழிக்கிறத விட, டாஸ்மாக் போன்ற இடங்களுக்கு போறதை விட அவங்களுக்கு 10,000 கன்சாலிடேட்டடா கொடுக்கும் பொழுது அவர்கள் தொழில் முனைவோர்களாக மாறுவதற்கு அது உதவி செய்கிறது என்பது அதிகாரப்பூர்வமாக நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. அதனால எங்களை பொறுத்த மட்டும் எங்க தேர்தல் அறிக்கை பார்த்தாலே வியப்பாக அவர்கள் எல்லோரையும் சமூக ரீதியாக, சமுதாய ரீதியாக மேம்படுத்துவதற்கு அடுத்த தேர்தல் அறிக்கை நாங்க தயாரிக்கும் போது நாங்களே சுயசார்பானவர்களா மாறிட்டோம். அதனால நீங்க சுயசார்பான திட்டங்களை அறிவிங்க அப்படின்னு பொதுமக்கள் சொல்ற அளவிற்கு எங்களது திட்டங்கள் இருக்கும் அப்படின்றது எனது கருத்து.
மேடம், இப்போ திமுக காங்கிரஸ் இடையான கூட்டணி அவ்வளவு சுமூகமா போகல. 2 பேருக்குமான அந்த சீட்டு ஒதுக்கீடு அதுல நிறைய சமரசம் ஏற்பட்டு இருக்குன்றதெல்லாம் ஒரு பக்கம் சொல்லப்பட்டுச்சு. பாஜக நிறைய விமர்சனம் வச்சிருந்தாங்க. நேற்றைய தினம் கூட்டணி உறுதியாகி இருக்கிறது. முதல்வர் ஒரு ரியாக்ஷன் கூட கொடுத்திருந்தாரு, முடிஞ்சிருச்சு அப்படின்னு. எப்படி பாக்குறீங்க? நானும் முடிஞ்சிருச்சுன்னு தான் நினைக்கிறேன். ஆட்சி முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். ஆனா முடிஞ்சிருச்சு அப்படின்னு நான் அப்படிதான் எடுத்துக்கிட்டேன். ஏன்னா முதலமைச்சர் சொல்றாரு நாம விரிசல் வருமா என்று எல்லோரும் எதிர்பார்த்திருந்தார்கள். நாங்கெல்லாம் யாரும் எதிர்பார்க்கலைங்க. காங்கிரஸ்ல தான் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க, திமுக எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. இவங்க போனா சீட்டாவது நமக்கு கிடைக்கும். திமுக தம்பிகளும் அவங்க இருந்தா நம்மளுக்கு கிடைக்க வேண்டியது கிடைக்காது, நம்ம அடிமை. நான் கேட்கிறேன், எங்க கூட்டணி அடிமைன்னு சொல்றீங்களே, இன்னைக்கு காங்கிரஸ் திமுகவுக்கு அடிமையா, திமுக காங்கிரஸ் அடிமையாக நான் கேட்கிறேங்க. அதனால இன்னைக்கு அவங்க சேர்ந்துட்டாங்க, அது பெரிய சாதனை அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிற நேரத்துல நீங்க தம்பி மாணிக் தாக்கூரோட ட்வீட்டை எடுத்து பாருங்க. பல பேரோட மனநிலை அப்படி இருக்குது. நிச்சயமா நாங்க நினைக்கல. முதல்வர் சொல்றாரு நாங்கெல்லாம் பிரிஞ்சிருவோம் நினைச்சிட்டு அவங்க எதிரணியில பாத்துக்கிட்டே இருந்தாங்க. நான் அப்படிலாம் இல்லைங்க. மற்றவர்களின் தோல்வியில் வெற்றி காண்பவர்கள் நாங்கள் அல்ல. எங்களின் வெற்றி சரித்திரத்தை நாங்களே தான் எழுத போகிறோம். அதுக்கு மரியாதைக்குரிய பாரத பிரதமர் மதுராந்தகம் வந்ததா இருக்கட்டும், மதுரை வந்ததா இருக்கட்டும், மரியாதைக்குரிய பாரத பிரதமர் மிக தெளிவாக ஒவ்வொரு அமைச்சர் மீதும் எவ்வளவு ஊழல் குற்றச்சாட்டு இருக்கிறது, எல்லா மாநிலத்திலும் ஒவ்வொரு அமைச்சரும் எப்படி நாம வேலை செய்யறதுல போட்டி போடுவாங்க. நான் தமிழ்நாட்டுல மட்டும்தான் எவ்வளவு ஊழல் செய்யணும்னு போட்டி போட்டுக் கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னார்கள். எந்த மதுரையில நின்று கொண்டிருந்தாரோ அந்த மதுரை மேயர் ஊழல் குற்றச்சாட்டுல பதவியை துறந்த சரித்திரமும் இங்க இருக்கிறது. அதனால முதலமைச்சர் ஒரு செயற்கையான ஒரு உரிமை போராட்டத்தை அவர் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார். 1/1/2025 பல ஊராட்சிகளின் நிர்வாகம் நேரம் முடிஞ்சு விட்டது. ஒரு வருஷமா அதற்கெல்லாம் தேர்தல் நடத்தல. ஆக உள்ளாட்சிகளின் அதிகாரத்தை பறித்து விட்டு மாநில சுயாட்சியை பற்றி பேசுவதை மக்கள் எதிர்க்கிறார்கள். மக்கள் இன்று மிகுந்த சிரமத்தில் இருக்கிறார்கள். அதனால அண்ணன் ஸ்டாலின் சொன்னது போல முடிஞ்சிருச்சு, அவ்வளவுதான். மேம், 74 லட்சம் பெண்களுக்கு 1 லட்சம் கொடுத்ததா சொன்னீங்களா? மற்ற மாநிலத்துல பாஜக, தமிழ்நாட்டுல அந்த திட்டம் இருக்கா? பெண்களுக்கு 1 லட்சம் ரூபாய் கொடுக்கக்கூடிய திட்டம் மத்திய அரசால முடியுமா? அது நேரடியா வாக்குறுதியா கொடுப்பீங்களா? இல்ல, நாங்க எப்படி அவங்களை இப்ப உதாரணத்துக்கு அண்ணன் எடப்பாடியார் அவர்களே ஒரு குடும்பத்துக்கு 10,000 என்று அறிவித்திருக்கிறார்கள். நாங்க எங்களால மக்களுக்கு உதாரணத்திற்கு முத்ரா வங்கி திட்டம் 3 லட்சம் கோடி அமௌண்ட் தமிழ்நாட்டுக்கு மாத்திரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆக எப்படி மக்களை தொழில் முனைவோர்களாக மாற்றுவோம், இப்ப இருக்கிற திட்டத்தில இருந்து எப்படி அவங்களை மேம்படுத்துவோன்ற திட்டம் நிச்சயமா இருக்கும். ஏற்கனவே மத்திய அரசின் அந்த திட்டங்கள் அவர்களை லட்சாதிபதி ஆக்கி கொண்டிருக்கிறது என்பதுதான் எனது கருத்து.